ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நீ கஷ்டத்தோடையே கழித்து வரதை பார்த்துட்டு தான் இந்த சாயப்பா இப்போதே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோட உன்னை தேடி ஓடி வந்தேன். கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நான் சொல்கிறத கேட்டு இன்று நிம்மதியாக தூங்கு. இந்த உலகத்தில் அன்பால் சாதிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரிடமும் நீ அன்பு செலுத்து. ஏன்னா அன்புக்கு மயங்காத உயிர்களும் மனிதரும் யாருமே கிடையாது. அன்பு மட்டும்தான் இறைவனின் மறு வடிவம். அன்பு எப்படிப்பட்ட அரக்க குணம் கொண்டவர்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஊடுருவி செல்லக்கூடிய ஆயுதம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் எப்போதும் அன்பு செலுத்த தயாராகு. நான் ஒரு சொந்த வீட்டில் வாழ முடியலையே, என் கனவு கனவாகவே போயிருமோன்னு நீ கவலைப்படுறத பார்த்துட்டு தான் உன்னை சொந்த வீட்டில் உட்கார வைக்கிறதும் உன் கனவை நனவாக்கி கொடுக்கவும் உனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுத்துருக்கிறது வாழ்க்கை இல்லை, ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்லமே. எப்போதுமே நீ சாஞ்சுக்கிறதுக்காக யாராவது வந்து தோள் கொடுப்பாங்கன்னு தோளை தேடாதே. நீயே உனக்கான உயர்வை கொடுத்துக்கிட்டு ஊக்கத்தோட தைரியமாக எந்திரிச்சு நில்லு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. கண்ணீரை விட மிகவும் சக்தி வாய்ந்தது உன் வியர்வை. உன் வியர்வையின் மூலமாக, உன் உழைப்பின் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வெற்றி பெற முடியும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துணியை உடுத்துவதைப் போல ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா உன்னை புதுசாகவே தான் படைச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் காலையில் எந்திரிக்கும் போது இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இன்று முதல் என் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியுன்ற அந்த நம்பிக்கையோட நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே காலையில் எந்திரி. கண்டிப்பாக நாளைக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தே தீரும். நீ ஆசைப்பட்டதை விட அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். சீரும் சிறப்புமா இனி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு கைகூடி வரும். எந்த விஷயமும் காலதாமதம் ஆகுதேன்னு கவலை கொள்ளாதே என் செல்லமே. சில விஷயங்கள் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும்னா கொஞ்சம் காலதாமதம் ஆனாதான் சரியாக இருக்கும். பூமியில் உள்ள புதையுண்டு போன எத்தனையோ கரிமங்கள் தானே பல வருடங்களுக்கு பிறகு தங்கமாகவும் வைரமாகவும் வெட்டி எடுக்கப்படுது. அதே போல தான் நீயும் சில விஷயங்களை பொறுமையாக விட்டு கொடுக்கும்போது, பொறுமையாக காத்திருக்கும் போது தான் அது புடம் போட்ட தங்கமாக ஜொலிக்க முடியும். நீயும் அதுக்கு பிறகு சொக்க தங்கமாக வெற்றிகரமாக பிரகாசமாக ஜொலித்து வாழுவாய் என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட நீ சொன்ன பிறகு அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையே இல்லை. மனசார நீ உண்மையாக இருந்த வைத்த எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் உன் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உன்னுடைய பதவி, வாழ்க்கை, குடும்பம் என எல்லாமே உன் கர்மாவை பொறுத்து தான் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் இருக்காங்க. நல்லது செஞ்சுருந்தீன்னா உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்டதையும் கெடுதலையும் செஞ்சுருந்தீன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏமாத்துக்காரர்களாகவும் பொய்யானவர்களாகவும் போலியாக நடித்து உனக்கு துரோகம் செய்பவர்களாகவும் இருந்துருவாங்க. அதனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உன்னை சுற்றி நடக்கிற செயலுக்கும் நீ தான் காரணன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதை புரிஞ்சுக்காம ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருதுன்னு சோர்ந்து போகாதே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த சாயப்பாவை நம்பி வழிபடும் போது நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் பெரும்பாலான சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருதுன்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்குது. ஒன்று, எந்த விஷயத்தையும் சரியாக யோசிக்காமல் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டு அது தப்பாக போய் வருத்தப்படுற.
அப்படி இல்லாட்டி எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்யாமல் சும்மா உட்காந்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. ஒன்று ரொம்ப யோசிக்கிற, இல்லாட்டி யோசிக்காமலே தப்பாக செஞ்சிடுற. இனிமேலாவது எந்த விஷயத்தை எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எல்லா வகையிலும் முழுவதுமாக யோசிச்சுட்டு அதை என்னை நம்பி தீர்க்கமாக ஒப்படைச்சிடு. இந்த சாயப்பா கிட்ட நீ எதை ஒப்படைச்சாலும் அதை சத்தியமாக உனக்கு சாத்தியமாக்கி வெற்றியாக மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதி தான். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக உருமாற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர உன் மனசை அது இஷ்டத்துக்கு ஆடும்படி அந்த இஷ்டத்துக்கு ஆட விடாதே. நீ உன் வாழ்க்கையில் உனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோடு முன்னேறு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் மனசு வலிக்கும்படி உன்னை தப்பாக பேசியவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் கர்மாவின் விளைவால் தான் அப்படி பேசிட்டாங்க. அதையே யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். எப்போதும் அமைதியாக இரு. கோபப்பட்டு எந்த முடிவும் எடுப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் எதிர் விளைவுகளை உண்டாக்கும் எந்த சிந்தனையும் உனக்குள்ளே வச்சுக்காம நேர்மறையான நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கோ. விதியின் போக்கு எப்படி இருந்தாலும் அதை மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட இந்த சாயப்பா உன் விதியையும் மாற்றி அமைச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். 7 ஜென்மங்களுக்கும் உன்னை பின்தொடர்ந்து வரும் இந்த சாயப்பா இந்த ஜென்மத்திலும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். என் அன்பு பிள்ளையானே, எதை நினச்சும் பயப்படவே கூடாது. உன் மனசில் பயம் என்பதே இருக்கக்கூடாது என் செல்லமே. உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தர இந்த சாயப்பா இருக்கேன்றதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே உனக்கு எதிரி வெளியில் இருக்காங்கன்றதை விட உன் மனசு தான் பல சமயங்களில் உனக்கு எதிராக வேலை செய்யுது. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் அமைதிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால் எதையாவது யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் சரியாக செய்ய பழகு. உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை விட்டுவிட்டு எதுவாக இருந்தாலும் அமைதியாக சமாளிக்க தயாராகு. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். அதிக சக்தி கொண்ட இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்றதை நம்பு. கண்ணீரோடு நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் மன மகிழ்ச்சியோடு உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன் இல்லையா? இனிமே நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ போகிற போக்கில் மனிதர்கள் உன்கிட்ட வந்து உன் வாழ்க்கையின் தற்போதைய நிலைமை பற்றி கேலி செஞ்சாலும் கிண்டல் பண்ணாலும் உன்கிட்ட இல்லாததை பற்றி பேசி கேள்வி கேட்டு உன்னை காயப்படுத்தினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டமான சூழ்நிலைகளை இருக்குன்னு எவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டத்தை நீ யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் மௌனமாக சிரிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு சரியான நேரம் வரும்போது நீ கேட்டதை விட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை மிகச்சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். உன் மனசில் இப்போது நீ என்ன முடிவெடுத்து வச்சிருக்கியோ அதை துணிந்து செயல்படுத்து. உன் மனசில் எப்போதும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா? நான் உன் கூடவே இருந்து அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பக்கபலமாக நான் இருந்து பல்வேறு விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்த பிறகு இனிமே நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன் நீண்ட நாளைய வேண்டுதல்களும் உன் வாழ்க்கையும் சேர்ந்தே உயரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னால் முடிஞ்ச மட்டும் உன் காரியங்களை நீ சரியாக செஞ்சினா போதும். என் செல்ல பிள்ளையான நீ எதை யோசிச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. அதே மாதிரி நீ கற்பனை செய்கிறது போலவும் கவலைப்படுறது போலவும் கூட உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க விட்டுட மாட்டேன். இதுவரை நடந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உன் எதிர்கால வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அழகாக வாழ்கிறதுன்றதை பற்றி யோசி. நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு நீயாகவே மூளையில் முடங்கி போக வேண்டாம். உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் போதும். நீ நினச்சதையெல்லாம்
உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய தனித்திறமையை நீ நிரூபிச்சினா போதும். அடுத்தவங்களை பார்த்து அதை போல ஆகணும்னு நீ நினைக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்ட திறமையின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ மிகச்சிறப்பாக வாழ்ந்தினா போதும். அதன் மூலமாகவே நீ எட்டாத உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சியை உண்டாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.